ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தொடரும் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால், சோபனா இவங்க எல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தருண் மூர்த்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஜவான் ஒரு மலையாள படம் ஒன்று எடுத்திருந்தாரு. அது ஒரு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் படம். சூப்பரா இருக்கும். அது இந்த கோவிட் டைம்ல வந்த படம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து அவர் டைரக்ட் பண்ற படம் இதுன்றமோ சும்மா சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து விடனே. ஏன்னா நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது நல்ல ஒரு த்ரில்லர் ஜானர் ஃபீல் கொடுத்தது. ப்ளஸ் ஏதோ ஒரு திருஷ்யம் ஃபீல் எனக்கு கொடுத்து இந்த படத்தோட ட்ரைலர் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா இருக்கே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் நான் பார்க்க போனேன். ஸோ மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி ஓட்டுறாரு. ஸோ கேரளாவில் இது வந்து சபரிமலை அந்த மலை வார சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட பழைய அம்பாசிடர் காரை வச்சு அவருக்கு கார்னா அவ்வளோ உயிர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கார் எடுத்து ஓட்டுவாங்க, ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அவரோட பையனே அடிச்சிருவாரு, அவர் பையனும் கோச்சிட்டு போயிடுவாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் பையன் காணாம போறாரு. இவரும் போயிட்டு அவர் பையன் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட காரை வந்து சர்வீஸ்க்கு விடுறாரு. விடுற டைம்ல அந்த சர்வீஸ் விட்ட அந்த சர்வீஸ் ஆள் போய் இந்த கார்ல கஞ்சா கடத்திருக்கான். அந்த டைம் மோகன்லால் சென்னைக்கு போயிருக்காரு. அவரோட குரு இறந்து உனக்கு கேட்டுக்கு அவர் போயிட்டு வந்து பார்த்தா அவரோட கார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டா உங்க கார்ல வச்சு ஒருத்தன் கஞ்சா கடத்திருக்கான். இல்ல எனக்கு என் கார் வேணும், என் கார் வேணும்னு அடம் பிடிச்சி அந்த காரை அவர் வாங்குறாரு. அவங்க வாங்குமா அங்க ஒரு டீலிங் வருது. நான் உங்ககிட்ட இந்த காரை கொடுக்கணும்னா எனக்கு ஒரு விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஸோ அந்த டீலிங்க்கு இவர் வித்துட்டு ஒரு சம்பவம் பண்றாரு. அந்த டீலிங்கும் இவர் பையன் கோச்சிட்டு போறாரு. ரொம்ப நாள் ஆச்சு வர்றதுக்கு. அவர் பையனுக்கும் அதுல ஒரு சம்பந்தம் இருக்கு. பிளஸ் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தோட கதை இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் பிளாட் தான் அது. கதை வைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதையா இருந்தாலும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துக்குள்ள இருந்தது. மெயினா மோகன்லாலோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்து செம்மையா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதகலப்படுத்திருக்காரு, பிடிச்சி அடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து நிறைய சீன்ஸ்ல அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆக்சுவலி ஜெனரல் மோகன்லாலே நமக்கு தெரியும். அப்படியே அது மாதிரி கண்ணுலேயே நடிப்பாரு. இப்போ நீங்க திருஷ்யம் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் அவருக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. படம் பூராமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லுவேன். லைக் அவர் இதுக்கு நடிச்ச படங்கள்லேயும் இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் ஸோ அது வந்து ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லுவேன். சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு பழைய மோகன்லால் படங்கள்லாம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சோபனா அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் அவங்க இதுவும். ஸோ படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிரகாஷ் வர்மா அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஒய்எஸ்பியா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு வில்லன் கேரக்டர் தான். அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார். படம் பூராமே அவர் வருவார் மோகன்லால் கூட. அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பினு பப்பு அவரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. முக்கியமான ஒரு செகண்ட் வில்லன் கேரக்டர்னே சொல்லலாம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ போலீஸ் தான். பட் அவரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டரும் நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு. மெயினா பாரதி ராஜா, இளவரசி இவங்கலாம் இந்த படத்தை சின்ன ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் எதுக்கு இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேருக்குன்னு ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கும். பட் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக அதுமாதிரி தாமஸ் மேத்யூ, அமிர்தவர்ஷினி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து மோகன்லாலுக்கு பையன் பொண்ணு கேரக்டர். ரெண்டு பேர் கேரக்டருக்கும் படத்தில் கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கேரக்டர் தான் இந்த படத்தோட கதையே. ஸோ அந்த பையனோட கேரக்டரும் நல்லா இருக்கும். படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. சின்ன சின்ன போர்ஷன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த கதையை அவர் சுற்றி தான் போகுதுன்ற போது அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. மெயினாக ஜேக்ஸ் விஜயோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய இடங்களில் சூப்பராக போட்டிருந்தாலும் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைன் ஒர்க். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய இந்த காட்டுக்குள்ளே போகிற சீன்ஸ், ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும் ஃபாரஸ்ட்குள்ளே இந்த அம்பாசிடர் ஓட்டுற சீன், அதெல்லாம் வந்து ரொம்ப லைவாக இருந்தது சீன்ஸ். ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே ரொம்ப லைவாக இருக்கும். நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பிரமாதமாக போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஜி குமார் அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் சரி ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. கலர்ஃபுல் விஷுவல்ஸாக இருந்தது. எஸ்பெஷலி வந்து நிறைய இடங்கள் அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு ஸ்டன் சீனாக இருக்கட்டும், மெயினாக அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காட்டுக்குள்ளே போகிற சீனாக இருக்கட்டும், அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த நிறைய ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவரோட சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஷாத் யூசுஃபோட எடிட்டிங் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியன்ஸ்க்கு இந்த ஒரு படம் புரியுற மாதிரி ரொம்ப நீட்டாக வந்து கட் பண்ணியிருந்தார். ஒரு சில இடங்கள் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கணும் கூட அந்த கட்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாக தான் இருந்தது எடிட்டிங்கில். பட் படம் ரொம்ப ஒரு லென்த்தியாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ஸோ எடிட்டிங்கை பொறுத்தவரை இந்த கட்ஸ் எல்லாமே வந்து மெயினாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் சுனில் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் தான். ஒரு நாவல் ரைட்டர் தான். ப்ளஸ் படத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுறாரு. பட் ஆனால் இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எழுதின ஸ்க்ரீன் பிளே மாதிரியே இல்லை.
அவ்வளோ பிரமாதமாக அந்த ரைட்டிங் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கட்டும், அடுத்து என்ன நடக்குன்ற அப்படியே அந்த ஒரு சீட்டே ஜெயிக்கு உட்கார வச்சிருக்காரு அவரோட ரைட்டிங்கில். மெயினாக டேரக்டர் தருண்மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்கிங் வைஸ் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு. ஓரளவு இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் தான் மலையாள படம் எப்பவுமே எடுப்பாங்க, பட் ஆனால் கதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. அது ஒரு பெரிய இதுவாக போகும். அந்த மாதிரி தான் இந்த படமும் பார்த்தீங்கன்னா கதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி இந்த ஒரு சின்ன ஊரில் தான் எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன சரௌண்டிங்ஸ் ரொம்ப அந்த ஒரு பெரிய அந்தளவுக்கு ஒரு ரிச் அண்ட் செட்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக தான் எடுத்திருக்காங்க. பட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்னதான் ஆச்சுன்ற அந்த ஒரு மூமெண்ட்குள்ள உங்களுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் ட்விஸ்ட் உங்களுக்கு ஒன்று இருக்கும். செகண்ட் ஹாஃப் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ்ல ஸோ இது எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. அட் த சேம் டைம் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். படம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த 15-20 மினிட்ஸ் அந்த லேக் ஆகிறது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸ் இந்த படத்தில் படுது. அந்த இடத்த கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா கூட படம் இன்னும் விறுவிறுன்னு போயிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் கிட்ட படம் போகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ன்றதுனால அடுத்தடுத்து அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அடுத்தடுத்த சீன்ஸ் இருக்குது. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருஷ்யம் ஸ்டைலில் இருக்கும்னு அந்த படம் நான் போய் பார்த்தேன். பட் இது அதே ஒரு பேட்டர்னில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல நல்லா இருந்தது. அந்த ஒரு சிமிலர் டைப்பில். பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட சீன்ஸ். ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சென்னையிலே நிறைய தேட்டர்ஸில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. அதுவும் ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் வந்து சேட்டன்ஸ் தான் பயங்கரமாக எடுப்பாங்க மலையாளம்ல, அவ்வளோ கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் எடுத்திருக்காங்க. பட் கதைக்கும் அந்த ரைட்டிங்க்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு கேரக்டரும் என்ன அந்த படத்தில் ஒரு 7-8 கேரக்டர் தான் முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர்ஸ் எல்லாரோட கேரக்டர்ஸும் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுதான் அந்த ரைட்டிங், அது அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு சீனுமே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை கொண்டு போகணும். எங்கேயும் இந்த ஒரு சீனில் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி விடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்க. அதுதான் மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, டேரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. அவ்வளோ பிரிச்சு அந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க, சும்மா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டீம் வச்சு. பட் இவங்க எல்லாருமே செப்பரேட்டாக அவ்வளோ பக்காவாக ஒரு டீம் வச்சு பண்ணுவாங்க. ரைட்டிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் தெரிஞ்சு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரைட்டிங் ப்ளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ மோகன்லாலுக்கும் அவரோட கெரியரில் ஒரு ஒன் ஆஃப் ஒரு குட் படம்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் வந்து சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹிட்னே இந்த படம் நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது சரி நல்லா இருக்கும், ஒரு திருஷ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ இந்த வருஷம் அந்த மலையாள படங்களில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்போம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். அந்த படம் கண்டிப்பாக தமிழ் டப்லையும் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ் இன்னும் நம்ம ஆடியன்ஸ் அதிகமாக பேர் பார்ப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு வாட்ச் கண்டிப்பாக அது வந்து பக்கா தியேட்டர் மெட்டீரியல் தான். ஒரு நல்ல தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் டீசெண்டாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.